தமிழர்களுடைய கடவுள் என்று முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களுடைய சரித்திரத்தில் முருகனுடைய வழிபாடு இப்பொழுதுமே இருந்து வந்திருப்பதை நாம் அறிவோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். பொங்கி வரும் கடல் அலை செந்தில் ஆண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு போற்றி, திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றம் ஏற்படும். மிகவும் பழமையான திருச்செந்தூர் கோவில் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் என அழைக்கப்படுறாரு. சூரபத்மனை போரில் ஜெயித்ததால இங்கு ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் செந்தில் ஆண்டவர் என மாறியிருக்கு. இந்த கோவிலே இங்கு திருச்செயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என மாறியிருக்கு. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவதாகும். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர் கோவில். கந்த புராணத்தின்படி காசியப்ப சிவாசாரியார்கள் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையுமே காக்க வேண்டும், அசுரர்களை அழிக்க வேண்டும். ஐப்பசி மாத வளர்ப்பிறையில இருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்தில் முருகப்பெருமான எழுந்தருள செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தாங்க. இதனால மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. இதனை நினைவு கூறும் விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்றார். 6 முகத்தை தனது உருவில் கொண்டிருப்பதால முருகனுக்கு 6 முகம் என பெயர் உண்டு. சூரபத்மனுடன் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவ கிரகங்களில் சுபகிரகம் என அனைவராலும் தேவர்களுக்கு குருவாக இருப்பவரான குரு பகவான் அவர் தவம் இருந்து கொண்டிருந்திருக்காரு. சிவனின் மைந்தனாத முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களுடைய வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போரில் வெல்வதற்கு முருகப்பெருமானுடன் அவரது படை வீரருடன் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் என்று வழக்கமாக சொல்லப்படும் ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. போர் குடும்பத்தின் குழுமத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடம் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் தலம். எனவே படை வீடு என அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூருக்கு மட்டுமே இந்த சிறப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கியிருக்காரு. இவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகப்பெருமானுடன் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருள வேண்டி கொண்டிருக்காரு. அதன்படியே முருகனுக்கு இங்கேயே தங்கியதாகும். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு கோவில் எழுப்பியிருக்காங்க. சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில் நாதர் என மாறியிருக்கு. திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என மாறியிருக்கு. கோவில் பிரதான சன்னதியில் சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியராக நின்ற கோலத்தில் காட்சி தராரு. 4 புஜங்களுடன் நின்ற கோலத்தில் இந்த இடத்திற்கு ஒரு கை இடுப்பிலும் மற்றொரு கையில் ஜபமாலை, வலதுபுறத்தில் ஒரு கையில் வேலும் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கையில் புஷ்பமும் கொண்டு சுப்பிரமணியர் சிவபூஜை செய்த கோலத்தில் காட்சி தந்திருக்காரு. இந்த சன்னதியில் அடுத்து இடதுபுறத்தில் சின்ன வாசலை கொண்டு துவார பாலகர். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்னதியில் சற்று குனிந்து பார்த்தால் 5 லிங்கங்களை நாம் தரிசனம் செய்யலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்று. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இல்லை என்றார் அவர்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை, தொழில் முன்னேற்றம் இன்மை போன்ற பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறான தடைகள் நீங்கி குரு பலன் நீங்க நாம் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் நல்ல பலன் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இருக்குது.
அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தவிர மற்ற 5 கோவில்களுமே குன்றுகளின் மேல் அமைந்திருக்கக்கூடியது என அனைவரும் நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர் கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது தான் அமைந்துள்ளது. அதற்கு உதாரணமாக அங்கு இருக்கக்கூடிய வள்ளி குகையை ஒட்டி மணல் மேடு இருப்பதை காண முடியும். இந்த மணல் குன்றுகளின் மீது தான் திருச்செந்தூர் கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் முருகனை வணங்கி தரிசித்த வன்பு. அங்கு முருகனின் கருவறைக்கு பின்னால் முருகப்பெருமானே வழிபட்ட பஞ்சலிங்கங்களை நாம் தரிசனம் செய்யலாம். முருகப்பெருமான் கோவிலின் அருகில் இருக்கக்கூடிய நாளிக்கிணறு எப்பொழுதுமே வற்றாமல் நீர் சுரந்து கொண்டே இருக்கும் அதிசயமான ஒரு இடம். கடலுக்கு அடியில் மிக அருகில் இருப்பதால் இந்த கிணற்றில் மட்டுமே குடிக்கும் அளவிற்கு நல்ல நீர் சுரப்பது அதிசயத்திலும் அதிசயம். முருகப்பெருமான் அவருடைய படை வீரர்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக அன்பு ஏந்தி இந்த நீரை ஏற்படுத்தியிருக்காரு. அதுவே இந்த நாளிக்கிணறு. திருச்செந்தூர் கோவிலை கட்டும் பொழுது அதற்கு பெரிதளவில் துணை புரிந்த 3 அடிகளாருடைய சமாதி முருகன் கோவிலில் சிறிது தூரத்தில் இருக்குது. அந்த 3 அடிகளாரின் சமாதியுமே மூவர் சமாதி என அழைக்கப்படுது. இவர்களை சென்று தொழுந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனின் மற்றும் ஒரு பெருமை என்னவென்றால், இங்கு டச்சுக்காரர்கள் இந்தியாவில் இருந்த பொழுது முருகன் சிலையை கடத்தி அவர்களது நாட்டிற்கு கொண்டு செல்ல முயன்றிருக்காங்க. அப்பொழுது கடலுக்கு நடுவே செல்லும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சூறாவளி அடிக்க தொடங்கியது. அப்பொழுது அவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து முருகனின் சிலையை கடல்ல போட்டு பின்னர் சூறாவளி நின்றது. சில காலங்கள் கழித்து ஒரு பக்தனுடைய கனவுல தோன்றிய முருகன் தான் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டி வெளியே எடுக்க சொன்னார். அப்படி கண்டெடுக்கும் பொழுது முருகன் சிலையில் திருச்செந்தூர் கோவில் உள்ளேதான் இருக்கிறது. இவ்வாறு பல சிறப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மீண்டும் ஒருமுறை சந்திக்க சென்றால் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு தவறாமல் தொழுந்து விட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியம் போர் வீரர்களின் குடும்பத்தை படை என்று அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக தனது போருடன் படை வீரர்களோடு தங்கி இருந்த இடம் திருச்செந்தூர். எனவே படை வீடு என அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தன்னை காண வரும் பக்தர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகனுடைய ஆற்றுப்படுத்தும் வீடு அறுபடை வீடுகளாக மாறியிருக்கு. சூரபத்மனை ஐப்பசி மாத தினத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இங்கு கந்தசஷ்டி விழா ஐப்பசி மாதம் மிக சிறப்பான முறையில் இந்த கோவிலில் கொண்டாடப்படுது. கந்தசஷ்டி விழாவின் பொழுது மக்களுடைய நன்மைக்காக சஷ்டி யாகம் செய்யப்படுது. 6 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவில் வந்து கடற்கரை பகுதியில் கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் நவகிரகங்களில் குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருப்பாங்க. எனவே ஜாதகத்தில் குரு பகவான் அருள் பெற்று அவரது திசை காலத்தில் சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவில் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. திருச்செந்தூர் கோவிலில் சிறந்த குரு பரிகார தலமாகும். அரசியலில் பல வெற்றிகளையும் உயர் பதவிகளையும் பெற விரும்புபவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தது என்பதால் தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள், பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை பேர் இல்லாமல் தவிப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்து வழிபடுவது நன்மை தரும். அனைத்து கோவில்களிலும் உற்சவர் ஒன்றுதான். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு தினமுமே 6 கால பூஜைகள் செய்யப்படுது. இந்த பூஜையின் பொழுது சிறுபருப்பு பொங்கல், அப்பம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொரி போன்றவற்றை நிவேதனமாக படைக்கப்படுது. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று 4 கிணற்றுல நீராடி நம்ம முருகப்பெருமான தரிசனம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.